வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெசேஞ்சர் மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அது எப்படி வந்து பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்க்க போறோம். ஸோ மெசேஞ்சர் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த மெசேஞ்சர் மார்க்கெட்டிங்கிறது நிறைய பேர் வந்து Facebookல வந்து மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். சேட் மாரி இருக்கும். ஸோ அந்த சேட்ல வந்து சில பேர் வந்து உங்களுக்கு வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் அனுப்புவாங்க. ஓகே. ஸோ இதான் வந்து மெசேஞ்சர் மார்க்கெட்டிங். ஸோ மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் வந்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் சேனல் மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து Facebookல கம்யூனிகேட் பண்ணுவோம், வாட்ஸ்அப்ல கம்யூனிகேட் பண்ணுவோம், யூடியூப்ல கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேனல்ஸ்ல வந்து சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ அதே போல தான் மெசேஞ்சருங்கிறது ஒரு கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ணனாலும் இந்த மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் வந்து உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ், லீட்ஸ், கஸ்டமர் யூசிங் மெசேஞ்சர் ஆப். ஸோ ஏன் வந்து மெசேஜ் மார்க்கெட்டிங் எடுக்கும் அப்படின்னா, ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, அதாவது மே 2020 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மெசேஞ்சர் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 28,34,00,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25லேருந்து 34 வயசு உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40.4%. அதாவது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த 25 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மெசேஞ்சர் மார்க்கெட்டிங்கை வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ மெசேஜ் மார்க்கெட்டிங் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எஸ்எம்எஸோட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெசேஞ்சர் ஆப்ஸ் வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களால் வந்து அன்லிமிட்டடாக ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்து அனுப்பிச்சிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த காண்டாக்டில் இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். பட் இங்கே வந்து மெசேஞ்சர் மார்க்கெட்டிங்கில் அவங்க வந்து உங்களுடைய இதில் வந்து வந்துட்டாங்க, என்கொயரியில் வந்துட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். அப்புறம் இமெயில்ஸ் அனுப்பிச்சிக்கலாம், மெசேஜஸ் அனுப்பிச்சிக்கலாம். எல்லாமே இந்த ஆப்ஷனில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ரோபோ மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ அது வந்து நான் வந்து டெமோவில் காமிக்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஸோ இந்த மெசேஞ்சர் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டாக வந்து இருக்குது. ஸோ ஓகே. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேட்டரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக உங்களுடைய விளம்பரங்களையோ இல்லைன்னா உங்களோட வெப்சைட்டையோ பார்த்துட்டாங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணி உங்களை வந்து என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக எப்படி என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி திருப்பி கேட்ட கேள்விகளே வந்து கேட்பாங்க. ஸோ ஒன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன, இந்த பேட்டரியோட வெயிட் என்ன, அதுக்கப்புறம் இந்த பேட்டரியோட சார்ஜ் டைம் எவ்வளோ, அப்புறம் இந்த பேட்டரியோட சார்ஜ் எவ்வளோ நேரம் நிற்கும், அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வாரண்டி என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் சொல்லுவாங்க. நம்மளோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா FAQ அப்படின்னு வச்சிருப்போம், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெசேஞ்சர் மார்க்கெட்டிங்கிறது ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த யூசர்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரைவேட் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன கேட்குறாங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கும். ஒரு ரோபோட் மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். இப்போ நிறைய வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் இப்போ ரீசெண்டான வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து இது மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட் அப்படின்னு இருக்கு. ஸோ பாட்டுங்கிறது மெசேஞ்சர் பாட். ஸோ மெசேஞ்சர் மார்க்கெட்டிங்குள்ள இது மாதிரி பாட்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஆட்டோமேட்டிக்காக. ஸோ பாட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன். ஸோ கேன் ஆன்சர் யுவர் கஸ்டமர் காமன் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு என்னென்ன கொரீஸ்லாம் இருக்குது, இல்லை அந்த கஸ்டமர் வந்தாங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ப்ரீ டெஃபைன்டாக பண்ணி வச்சிங்கன்னா அதே வந்து ஆன்சர் பண்ணிடும். அப்புறம் இது வந்து ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்பிளைனிங் அபவுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே. ஸோ இது வந்து இந்த பாட் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல் ஆகும்னா, உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன அப்படிங்கிறது விஷயத்தையும் இதில் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வாங்கலாம் கூட அவங்க வந்து வாங்க வச்சிருக்கு. அதாவது நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்ச்சர்னா திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணுறது, ஃபாலோ பண்ணி உங்களுடைய சேல்ஸ் வந்து பண்ணுறது. ஸோ கூகுள் சர்ச் வால்யூமில் வந்து சேட் பாட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து 19 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாஸ்ட் 5 இயர்ஸில் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அதனால் ஃபேஸ்புக் மெசேஞ்சர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாட் கேன் எ பாட் டூ ஃபார் பிஸ்னஸ்? ஸோ பாட் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுது? ஒரு பாட் இப்போ யாராவது உங்களோட வெப்சைட் வந்தாங்க அப்படின்னா வெல்கம் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேர்ட் போட்டிருக்கோம். அதே போல் அந்த பாட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா உங்களை வந்து வெல்கம்ஸ் பண்ணும். அதாவது உங்களுடைய பேரோட வெல்கம் பண்ணும். ஸோ அப்புறம் வந்து உங்களுடைய மெசேஜ் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பர்டிகுலர் கீவேர்டை கேட்டாங்கன்னா அது வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த பாட்டில் வந்து இருக்குது. ஸோ ஒய் ஐ நீட் மெசேஞ்சர் பாட். ஸோ ஏன் வந்து மெசேஞ்சர் பாட் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, உங்களால் வந்து எவ்ரிடே வந்து உங்களுடைய ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமெயிலோட ஓப்பன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெறும் 10லேருந்து 15% ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 100 பேருக்கு மெயில் வச்சிங்கன்னா 15 பேர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அந்த மெயில்ஸை பார்க்க மாட்டாங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு வாலில் போடுறீங்க, ஃபேஸ்புக் குரூப்பில் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து பார்க்க மாட்டாங்க.
பட் இந்த மெசேஞ்சர் பாட் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சைன் வந்து கொடுக்குது. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளுக்கு வந்து ஒரு பெல் சவுண்ட் மாதிரி கொடுக்குது. அப்போ வந்து அவங்க டக்குன்னு வந்துட்டு என்ன மெசேஜ் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மொபைல் யூசர்ஸ்லாம் வந்து பார்க்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெக்கேஷன் போவாங்க, ஒரு 2 days 3 days வந்து ஃபேஸ்புக்லாம் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் பட்டன் வரும்போது அவங்க கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால பாட்டோட கன்வர்ஷன் வந்து அதிகமாக இருக்குது, ஓப்பன் ரேட்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் அ ரியல் டைம் இன்ட்ராக்டிவ் அண்ட் ஹேஸ் 60 to 70% ஓப்பன் ரேட்ஸ். ஓகே, ஸோ இதான் வந்து பாட்டோடது. ஸோ பாட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ மெசேஞ்சர் பாட்டுங்கிறது ஒரு மெசேஞ்சர்ங்கிறது ஃபேஸ்புக். ஸோ பாட்டுங்கிறது நிறைய தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் வந்து இந்த பாட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினி சேட்னு ஒரு கம்பெனி இருக்குது, மொபைல் மங்கின்னு ஒன்று இருக்குது, சில்ஃபர் பாட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பாட்ஸ் வந்து நீங்கள் எப்படிலாம் கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா சென்ட் மெசேஜ் பட்டன் மூலமாக பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுடைய அந்த பாட்டோட யூஆர்எல் ஒன்று இருக்கும், அந்த யூஆர்எல் மூலமாக பண்ணலாம், QR கோட் மூலமாக பண்ணலாம், சேட் பிளக்கின் மூலமாக பண்ணலாம், மெசேஞ்சர் ஆட்ஸ் மூலமாக பண்ணலாம், அப்புறம் வந்து பூஸ்ட் போஸ்ட் மூலமாக பண்ணலாம், அப்புறம் வந்து இமெயில் மெசேஞ்சர் லிங்க்ஸ். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பாட்ஸ் வந்து இதாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பாட்ஸ் வந்து நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி வந்து நீங்கள் பிஸ்னஸில் வந்து பாட்ஸ்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னுடைய பாட்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ tamilonlinebiz அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிரியேட் பண்ணோடனே எனக்கு வந்து என்ன அது அப்படின்னா இந்த ஒரு மெசேஞ்சரோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ மெசேஞ்சரோட நான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ரீ டிஃபைன்டு பாட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஸோ போட்டோடனே எனக்கு வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கேட்குது. ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுத்தோடனே எனக்கு என்ன வருது அப்படின்னா கெட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஸ்டின் வருது. அதாவது வணக்கம் போட்டு என்னுடைய பேர், அதாவது நான் என்னுடைய இதுலேருந்து லாகின் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லேருந்து. அதனால என்னுடைய பேர் வந்து காமிக்குது, வணக்கம் ஷாகுல், எந்த பகுதியில் உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆன்சர் இது வந்து கொஸ்டின் வந்து கேட்குது. இப்போ இதில் இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேணுமா, இல்லை லேட்டஸ்ட் பிளாக் போஸ்ட் பற்றி பண்ணணுமா, யூடியூப் சேனலை பற்றி பண்ணணுமா அப்படின்னு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து உடனே வந்து ஸோ 2 இது வருதுன்னா நான் டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு 2 இது வருது. ஸோ இதில் எவற்றில் உங்களுக்கு உதவி தேவை, இதில் எவற்றில் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீ டிஜிட்டல் கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்த உடனே என்னுடைய வெப்சைட்டோட பேஜுக்கு வந்து போகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மெத்தட், அதாவது உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து அவங்க வந்து இது கூப்பிட்டு வரதுக்கு. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் சேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ என்னோட ஆடை பார்த்துட்டு சார் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பற்றி போட்டிருக்கீங்க, ஸோ நான் எங்கே பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் போனாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதாவே வந்து ரூட் பண்ணிவிடும். யாரோட என்னோட சப்போர்ட் எதுவுமே தேவையில்லை, அதாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரோபோ மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட்டுக்கு வர வைக்கணும், உங்ககிட்ட வந்து அடிக்கடி ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து போகலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு பாட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸை வந்து எப்படி இந்த பாட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து இந்த பாட்டில் எப்படி செல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன இது காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட்லேயே தான் இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கும் வச்சிருக்காங்க, ப்ளஸ் பாட் மூலமாகவும் செல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி செல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ராயல் ஃப்ரெஷோட பேஜுக்கு வந்து போட்டோடனே எனக்கு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வருது. ஸோ கெட் ஸ்டார்டட் வந்தோடனே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோர், ஃப்ரூட் ஸ்டோர் பெங்களூர் அப்படின்னு காமிக்குது. ஸோ நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணணுமா, இல்லை கால் பண்ணணுமா, இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பார்க்கணுமா, அதாவது ஷாப்பிங் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா வியூ ஆல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே எனக்கு என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி பப்பாயா, மஸ்க் மெலான், ஸோ இந்த மாதிரி வருது. இதை நான் இப்படி பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய அந்த ப்ராடக்ட் எல்லாமே வரும், அவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் 50% டிஸ்கவுண்ட் என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்ஃபோன்ஸா மேம் வந்து 50%, இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட் டு பாஸ்கெட் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங்கோ இல்லை கூகுள் பே இருந்துச்சுன்னா ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கீழே போட்டு ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு மாம்பழத்தை பற்றி, அதாவது மேங்கோ பற்றி வேணும் அப்படின்னா நான் வந்து மேங்கோன்னு மட்டும் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் எதுவுமே போடல, மேங்கோன்னு டைப் பண்ணுறேன். உடனே எனக்கு என்னென்னா மேங்கோஸோட இமேஜஸ் வந்து வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ ரசபுரி, அல்ஃபோன்ஸா மேங்கோ, ஸோ இந்த மாதிரி வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஆப்பிள் பற்றி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஐ வாண்ட் ஆப்பிள் அப்படின்னு போடுறேன். உடனே வந்து என்ன வருதுன்னா எனக்கு வந்து ஆப்பிள், ஸோ க்ரீன் ஆப்பிள், ஃபுஜி ஆப்பிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஆப்பிள், வாஷிங்டன் ஆப்பிள்,
ஸோ இந்த மாதிரி வந்து அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணியும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா இது வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, இது வந்து லேர்ன் மோர். ஓகே, இதை பற்றி வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா லேர்ன் மோர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 டெமோ பார்த்தோம். ஒன்று வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் என்ன பண்ணுறது, இல்லை ஒரு ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்து இந்த சேட் பாட் மூலமாக சேல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை இந்த சேட்டில் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய சர்வீசஸ் வேணும்னாலும் நான் வந்து இது பண்ணுறேன், ஹெல்ப்ஃபுல் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா, ஸோ காம்படிஷன் அதிகமாக மக்கள் வந்து வேறு விதமாக இருந்துச்சு, கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் பீரியடில் கூட நிறைய பிஸ்னஸ் வந்து இந்த பாட்டில் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா அவங்களால வந்து வெளியில் வர முடியாது. ஓகே, ஸோ அவங்க டேரெக்டாக போய் பர்ச்சேஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இவங்க இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி பாட் மூலமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஹோப் இந்த இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டுடாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி உள்ள செஷனில் என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்னு போடுங்க. ஓகே, முதல் தடவை அப்படின்னு போடுங்க. இந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு டெமோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அமேசிங் இல்லை மைண்ட் ப்ளோவிங் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ஸோ நான் வந்து கண்டிப்பாக இது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து மூவ் பண்ணிக்கலாம். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.